Hi everyone, welcome to Medicine Note YouTube channel. நம்ம இந்த வீடியோல drugs used in CVS இந்த டாபிக்ல ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் ட்ரக்கை பார்க்க போறோம். blood pressure exerted by the blood on the wall of the vessels. blood pressureனா என்னன்னா pressure exerted, ஒரு pressure exert பண்ணது இது blood வந்து அதோட வெசல்ஸ், அந்த blood வெசல்ஸோட வெசல்ல ஒரு ப்ரெஷர் எக்ஸ்பர்ட் பண்றது பேர் தான் blood pressure. அது வந்து சிஸ்டோலிக் blood pressure இருக்கு, டயஸ்டோலிக் blood pressure இருக்கு. சிஸ்டோலிக் blood pressure நார்மல் வேல்யூ பார்த்தீங்கன்னா 120 + 10 mmHg. டயாஸ்டோலிக் blood pressureோடது வந்து 80 + 10 mmHg. இப்போ வந்து இந்த வேல்யூ வந்து அதிகமாயிருச்சுன்னா அது பேர் தான் ஹைப்பர் டென்ஷன். The persistent elevation of systolic and diastolic blood pressure alone, which is 120/80 இருக்கணும், ஆனா இங்க 140/90 இருக்கு. இந்த மாதிரி கேசஸ்ல ஹைப்பர் டென்ஷன் சொல்றாங்க. இது மோஸ்டா எங்க நடக்கும்னா கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் இருக்கவங்களுக்கு இந்த ஹைப்பர் டென்ஷன் அதிகமா இருக்கும். இந்த ஹைப்பர் டென்ஷன் ரெண்டா பிரிக்கிறாங்க, primary hypertension as well as secondary hypertension. primary hypertension or essential hypertension என்றாங்க. ரீசன் வந்து not known, இதோட ரீசன் எதுக்குன்னே தெரியாது. there are more sympathetic activity, 90% of the case belong to this type. இந்த ரீசன் வந்து எதுக்குன்னே தெரியாது. அதிகமா sympathetic activity இருக்கனால 90% ஆஃப் த பீப்புள், இப்போ ஒரு 100% ஒரு பீப்புளுக்கு வந்து இருக்குன்னா, ஒரு 100 பேத்துக்கு இருக்குன்னா அதுல 90 பேத்துக்கு வந்து பிரைமரி ஹைப்பர் டென்ஷன் தான் இருக்கு. செகண்டரி ஹைப்பர் டென்ஷன், ரீனல் டிசார்டர், பிரெக்னன்சி, அந்த மாதிரி டைம்ல வந்து வர்றது தான் செகண்டரி. ஏதாவது ஒரு டிசீஸை வச்சு காஸ் பண்றது பேர் தான் செகண்டரி ஹைப்பர் டென்ஷன். பேஸ்ட் ஆன் டயாஸ்டோலிக் ப்ரெஷர் ஆஃப் ஹைப்பர் டென்ஷன் இஸ் கிரேடட் அஸ். இந்த டயாஸ்டோலிக் ப்ரெஷரை வச்சு ஹைப்பர் டென்ஷனை வந்து இன்னும் மூணா பிரிக்கிறாங்க, ஒரு கிரேடா பிரிக்கிறாங்க. அது என்னன்னா மைல்டு ஹைப்பர் டென்ஷன், மாடரேட் ஹைப்பர் டென்ஷன், சிவியர் ஹைப்பர் டென்ஷன். மைல்டு ஹைப்பர் டென்ஷன்னா 90 to 99 இருக்கும், மாடரேட் ஹைப்பர் டென்ஷன்னா 100 to 109 வரைக்கும் இருக்கலாம், சிவியர் ஹைப்பர் டென்ஷன்னா 110க்கு மேல இருக்கிறது எல்லாம் சிவியர் ஹைப்பர் டென்ஷன். இந்த ப்ராப்ளம், இந்த ஹைப்பர் டென்ஷன் எதுக்கு வருதுன்னா, இந்த ப்ராப்ளம்ஸ் டியூ டு ஹைப்பர் டென்ஷன். ஹைப்பர் டென்ஷனால வர என்னென்ன ப்ராப்ளம்னா ஆன்ஜைனா பெக்டோரிஸ், மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன், ஸ்ட்ரோக், ரீனல் ஃபெயிலியர், அஃபெக்ட் த ஐசைட். இன்டெப்பமைடு, லூப் டயரோட்டிக்ஸ்ல எப்படி பிரிக்கிறாங்கன்னா ஃப்ரூசிமைடு, டார்சிமைடு, பொட்டாசியம் ஸ்பேரிங் டயரோட்டிக்ஸ்ல வந்து ஸ்பிர்னோலாக்டோன், அமிலோரைடு அப்படின்னு பிரிக்கிறாங்க. இப்போ வாசோ டைலேட்டர் என்னென்னு பார்த்தோம்னா சோடியம் நைட்ரோப்ரசைடு, ஹைட்ரலசின் டயாக்சைடு, இப்போ மின்டாக்சில். இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா இந்த ஹைப்பர் டென்ஷனுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. அது போக வந்து பிளாட்னஸ், வழுக்கத்தலையாக இருக்கவங்களுக்கும் அவங்களுக்கு வந்து இந்த டாபிக்கல் அப்ளிகேஷனாக கொடுத்தோம்னா அங்கேயும் அந்த ஹேர் வளருக்காண்டி சான்ஸ் இருக்குது. இட் இஸ் யூஸ்ட் அஸ் ஹைப்பர் டென்சிவ் எமர்ஜென்சி ட்ரக். இது ஒரு ஹைப்பர் டென்சிவ் எமர்ஜென்சி ட்ரக்காகவும் யூஸ் பண்ணுறாங்க. சிம்பத்தோலைட்டிக் ட்ரக் ஆக்டிங் ஆன் சிஎன்எஸ், குளோனிடைன், மெத்தில்டோபா, அட்ரினர்ஜிக் ரிசெப்டார் பிளாக்கர்ஸ். அது வந்து 3 டைப்பாக பிரிக்கிறாங்க, ஆல்ஃபா, பீட்டா அண்ட் ஆல்ஃபா பீட்டா பிளாக்கர்ன்ட்டு. ஆல்ஃபா பிளாக்கர்ஸ் என்னன்னா ப்ரோசோயின், டெர்சோயின். பீட்டா பிளாக்கர்ஸ் ப்ரோப்ரனால், மெட்டாப்ரோப்ரால், அட்டனால். ஆல்ஃபா அண்ட் பீட்டா பிளாக்கர்ஸ் வந்து கார்வெடினால். ஆஞ்சியோடென்சின் கன்வெர்ட்டிங் என்சைம் இன்ஹிபிட்டர் என்னன்னா ஏசிஇ இன்ஹிபிட்டர், கேப்போப்ரில், இனலாப்ரில், ராம்பிப்ரில், பென்சோப்ரில். ஆஞ்சியோடென்சின் ரிசெப்டார் பிளாக்கர், இந்த கிளாசிபிகேஷன்ல ஒரு 4 ட்ரக், டெல்மிசெப்ட்ரான், ஒல்மிசெட்ரான், வால்செட்ரான், இர்பிசெட்ரான். கால்சியம் சேனல் பிளாக்கர்ல வந்து நெஃபிடிபைன், அமிலோடிர்பைட், வெராமாப்பில். இதுதான் கால்சியம் சேனல் பிளாக்கர். இந்த ஒவ்வொரு கிளாசிபிகேஷனை பற்றி நம்ம டிஸ்கஸாக ஒவ்வொரு வீடியோலையும் பார்ப்போம். நம்ம இப்போ பார்த்த கிளாசிஃபிகேஷனை இப்போ நான் வரப்போகிற லெக்சர்ஸில் வந்து நல்லா ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மோட் ஆஃப் ஆக்ஷன் பார்த்தோம்னா சிம்பேத்தட்டிக்,
இந்த சிம்பாத்தட்டிக் என்ன பண்ணுன்னா அட்ரினலினை ஸ்டிமுலேட் பண்ணி இந்த அட்ரினலின் வந்து பீட்டா 1 ரிசப்டார்ஸா போய் ஆக்ட் பண்ணும். பீட்டா 1 ரிசப்டார் எங்கெங்க பிரசன்ட் ஆயிருக்குன்னா ஹார்ட்லயும் பிளட் வெசல்ஸ்லயும். அதே மாதிரி அட்ரினல் மறுபடியும் ஸ்டிமுலேட் பண்ணி லங்ல இருக்க பீட்டா 2 ரிசப்டாரை ஸ்டிமுலேட் பண்ணும், பிராங்கஸ் அண்ட் லங்ஸ். இதோட ஆக்ஷன் என்னன்னா இந்த அட்ரினலினோட ஆக்ஷன் அங்க போய் என்ன பண்ணுதுன்னா இங்க ஹார்ட்ல போய் இன்க்ரீசஸ் த ஹார்ட் ரேட், இன்க்ரீசஸ் த ஃபோர்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ஷன், இன்க்ரீசஸ் த கார்டியாக் அவுட்புட் அண்ட் இன்க்ரீசஸ் த ஒர்க் லோட். இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுது. ஹார்ட் ரேட், ஃபோர்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ஷன், கார்டியாக் அவுட்புட், ஒர்க் லோட பிளட் வெசல்ஸ்ல வந்து அதை பீட்டா 1 ரிசப்டாரை ஸ்டிமுலேட் பண்ணி பிபியை வந்து அந்த பிளட் வெசல்ஸை வாசோ கன்ஸ்ட்ரிக்ஷன் பண்ணி பிபியை இன்க்ரீஸ் பண்ணிடுது. பீட்டா 2 ரிசப்டார் லங்கில் என்ன ஆகுதுன்னா இந்த அட்ரினலின் என்ன பண்ணுதுன்னா இந்த பிராங்கஸை போய் டைலேட் பண்ணி விட்டுருது. இது வந்து ஒரு பிராங்கோ டைலேட்டரா யூஸ் ஆகுது. ஈஸி ஃபார் பிரீத்திங். கார்டியோ செலக்டிவ் பீட்டா பிளாக்கர் என்னதுன்னா கார்டியோ செலக்டிவ் பீட்டா பிளாக்கர் ஆர் ஒன்லி பீட்டா 1 ரிசப்டார் பிரசன்ட் இன் த ஹார்ட் அண்ட் பிளட் வெசல்ஸ். இந்த கார்டியோ செலக்டிவ் பீட்டா பிளாக்கர்னா ஒரு வெறும் பீட்டா 1 ரிசப்டார் ஹார்ட்லயும் லங்ஸ்லயும் இருக்க பீட்டா 1 ரிசப்டார் தான் கார்டியோ செலக்டிவ் பீட்டா பிளாக்கர். பீட்டா 2 ரிசப்டார் பிரசன்ட் இந்த லங்லாம் அதெல்லாம் கிடையாது. ஆக்ஷன் ப்ரொடியூஸ் பை பீட்டா பிளாக்கர்ஸ். இந்த பீட்டா பிளாக்கர்ஸ் என்ன ஆக்ஷன் பண்ணுதுன்னா ஹார்ட்ல decreases the heart rate, decreases the force of contraction, decreases the cardiac output and decreases the workload. அதுக்கு ஆப்போசிட்டா அப்படி என்ன நம்ம பீட்டா 1 அட்ரினலின் வேலை பார்த்துச்சோ அதுக்கு ஆப்போசிட்டா இந்த கார்டியோ செலக்டிவ் பீட்டா பிளாக்கர் வந்து பண்ணுது. இது பிளட் வெசல்ஸ் vasodilation, BP decreases, also decreases the secretion of renin. ரெனினோட செக்ரீஷனையும் பிபியை வந்து டிக்ரீஸ் பண்ணி விட்டுருது. அட்வான்டேஜஸ் over beta 1 and beta 2 non-selective beta blockers like propranolol. Since beta 2 blocker is not blocked, beta 2 blocker வந்து block ஆகிறதுனால அட்டனால் மெட்டோப்ரோபால்லாம் ஆஸ்மா பேஷண்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம். ஏன்னா இது வந்து பிராங்கோ கன்ஸ்ட்ரிக்ஷன் பண்ணாது, பீட்டா 2 பிளாக் பண்ணாதனால. therefore it is taken only once daily. அது ஒரு வாட்டி தான் எடுக்கிறாங்க. பிகாஸ் ஆஃப் த லாங் டியூரேஷன் ஆக்ஷன், ரொம்ப நேரத்துக்கு அதோட ஆக்ஷன் இருக்கும். நோ சிஎன்எஸ் எஃபெக்ட், சிஎன்எஸ் எஃபெக்ட் எதுவும் இருக்காது லைக் இன்சோம்னியா. அண்ட் டஸ் நாட் இன்க்ரீசஸ் த கொலஸ்ட்ரால் அஸ் வெல் அஸ் ட்ரைகிளிசரைட் லெவல். கொலஸ்ட்ரால் லெவலையும் ஃபேட் லெவல்லாம் இன்க்ரீஸ் பண்ணாது. யூஸ் ஆஃப் கார்டியோ செலக்டிவ் பீட்டா பிளாக்கர்ஸ். மைல்டு மாடரேட் ஹைப்பர் டென்ஷன் வெரி யூஸ்ஃபுல். இந்த கார்டியோ செலக்டிவ் பீட்டா பிளாக்கர்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா இது வந்து மைல்டு அண்ட் மாடரேட் ஹைப்பர் டென்ஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அஞ்சைனா பெக்டோரிஸில் யூஸ் ஆகுது, மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷனில் யூஸ் ஆகுது, கார்டியாக் அரித்மியா அண்ட் கன்ஜஸ்டிவ் கார்டியாக் ஃபெயிலியர் அண்ட் ப்ரிவெண்ட் த ஸ்டிமுலேட்டட் ஆஃப் சிம்பத்தட்டிக் சிஸ்டம். இதெல்லாம் இந்த கார்டியோ செலக்டிவ் பீட்டா பிளாக்கர்ஸ் ரொம்ப யூஸ் ஆகுது. இதோட அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் என்னென்னா பிரெடிகார்டியா, ரொம்ப ஹார்ட் ரேட்டை டிக்ரீஸ் பண்ணிடும். அண்ட் ஃபெட்டிக் டியூ டு டிக்ரீஸ் பிளட் ஃப்ளோ டு த மசில் டியூரிங் எக்ஸசைஸ். ஹார்ட் ரேட்டை நல்லா குறைச்சிடுறதுனால பிளட் சப்ளை வந்து மசில்ஸ்க்கெலாம் போகாது. அதனால வந்து அங்கே வந்து ரொம்ப கம்மியாக பிளட் ஃப்ளோ ஆகிறதுனால மசில்ஸ்லாம் ஃபெட்டிக் ஆகிடும். நாட் இன் பீட்டா பிளாக்கர் ஷுட் நாட் பி ஸ்டாப்ட் சடன்லி பிகாஸ் ரீபவுண்ட் ஹைப்பர் டென்ஷன் அஞ்சைனல் அட்டாக் மே பி precipitated and it is due to upregulation of beta receptor. பீட்டா பிளாக்கர்ஸ் காம்பினேஷன் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னா பீட்டா பிளாக்கர்ஸ் ஆர் அவைலபிள் இன் காம்பினேஷன் வித் டயயூரிட்டிக் ட்ரக்கோட சேர்த்து கொடுக்குறாங்க, கால்சியம் சேனல் பிளாக்கர்ஸோட சேர்த்து கொடுக்குறாங்க, ஏசி இன்ஹிபிட்டர், ஏஆர்பிஸ். இந்த மாதிரி காம்பினேஷனில் வந்து பீட்டா பிளாக்கர்ஸை வந்து கொடுக்குறாங்க. தேங்க்யூ. இந்த ஒவ்வொரு காம்பினேஷனையும் பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ. ஃபார் more videos, please do subscribe, like, share and comment.